வெறும் பூச்சிகளை மட்டுமே வச்சு ஒரு சுவர் உருவாக்கிட்டு இருக்காங்க அமெரிக்கா. அதுவும் அமெரிக்கால இல்லாம அமெரிக்கால இருந்து பல ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய பனாமா அப்படிங்கிற நாட்டில் தான் இந்த மாதிரி ஒரு சுவரை உருவாக்கிட்டு இருக்காங்க. இப்போ சுவர்னா டைரக்டா சுவரே இல்லை. இப்போ சுவரோட வேலை என்ன? ஒரு தடுப்பை உருவாக்குறது தானே. அந்த மாதிரி ஒரு தடுப்பை உருவாக்குறதுக்காக தான் வானத்துல இருந்து விமானங்கள் மூலமா ஒவ்வொரு வாரமும் 1.5 கோடி ஈக்களை அந்த பனாமா நாட்டு எல்லைக்குள்ள அவங்க தூவிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் சாதாரண ஈக்கள் இல்லாம அந்த ஈக்கல்ல கதிர்வீச்சை செலுத்தி அது மூலமா அந்த ஈக்களுக்கு ஒரு விஷயம் பண்ணி அதுக்கப்புறமா தான் அந்த நாட்டு எல்லைக்குள்ள தூவிட்டு இருக்காங்க. இப்படிலாம் பண்ணா அந்த நாட்டுக்கு கெடுதல் இல்ல அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அந்த பனாமா நாடு நோ கெடுதல்லாம் கிடையாது, நீங்க அதை பண்ணுங்க, அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி அமெரிக்காட்ட சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்காக இதெல்லாம் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணமா இருக்கிறது ஈக்கள் தான். இப்போ நார்மலா நம்மளை சுற்றி இருக்கிற ஈக்கள் மாதிரி இல்லாம அதை விட சைஸ்ல 2 மடங்கு பெருசாகவும் ஆபத்தை ஏற்படுத்துறதுல 1000 மடங்கு பெருசாகவும் இருக்கக்கூடியது தான் நியூ வேர்ல்டு ஸ்க்ரூவார்ம் ஹவுஸ் ஃப்ளை. இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் அதுல பெண் ஈக்கள் முட்டை போடுறத ஏதோ ஒரு இடத்துலலாம் போய் போடாது, ஒரு விலங்கை தேர்ந்தெடுத்து அது மேல தான் போய் போடும். அதுவும் அந்த விலங்கோட கண்ணு, காது, வாய், மூக்குன்னு அந்த ஓப்பனிங் இருக்கக்கூடிய இடத்துல ஈஸியா அந்த தோலை தொலைச்சு உள்ள போகக்கூடிய இடத்துல தான் அந்த முட்டை இடும். அப்ப அந்த முட்டையில இருந்து புழுக்கள் வந்ததுக்கு அப்புறமா அந்த புழுக்கள் அந்த விலங்கோட அந்த ஓப்பனிங்ல எல்லாம் தொலைச்சு உள்ள போய் உள்ள இருக்கக்கூடிய சதையெல்லாம் சாப்பிட்டு தான் அது அப்படியே பெரிய ஈயா மாறும். இப்போ ஒரு விலங்கு மேல ஒரே ஒரு ஈ முட்டை போட போறது இல்ல, அதே மாதிரி ஒரு ஈ ஒரே ஒரு முட்டை மட்டும் போட போறது இல்ல. ஆயிரக்கணக்கான ஈக்கள் பலாயிரக்கணக்கான முட்டைகளை ஒரே விலங்கு மேல போய் போட்டுச்சு அப்படின்னா அப்ப அவ்வளவு புழுக்களும் அந்த விலங்கை சாப்பிட ஆரம்பிக்கும் போது அது ஈஸியா செத்து போயிடும் இல்லையா. அந்த வகையில தான் அமெரிக்கால 1930ல இருந்து 1980கள் வரைக்கும் பலாயிரக்கணக்கான கால்நடைகள், நிறைய நேரங்களில் மனிதர்களுமே கூட இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. பலாயிரம் கோடி வரைக்கும் அப்பவே அமெரிக்காவுக்கு நிறைய தண்டமாயிருக்கு. இப்போ இதை இப்படியே விட்டோம்னா இன்னும் அதிகமா செலவாயிரும், நிறைய உயிரினங்கள் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இதை சரி பண்ணணும் நிறைய விஷயங்கள் பண்ணி பார்த்திருக்காங்க. எதுவுமே செட் ஆகல. கடைசியா தான் ஸ்டெரைல் இன்செக்ட் டெக்னிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் ஆராய்ச்சி கூடங்கள்ல ஆண் ஈக்களை வளர்த்து அதுல கதிர்வீச்சை செலுத்தி அதுங்களை மலட்டுத்தன்மை அடைய வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இப்போ பெண் ஈக்களை பொறுத்த வரைக்கும் வாழ்நாளில் ஒரே ஒரு தடவை தான் அது இணை சேரும், அதை வச்சு வாழ்நாள் முழுக்க முட்டை போட்டு அதுக்கப்புறம் செத்து போயிடும். அப்போ இந்த லேப்ல உருவாக்குன அந்த ஈக்கள் எல்லாமே இந்த நல்ல பெண் ஈக்களோட நம்ம இணை சேர வச்சுட்டோம் அப்படின்னா அது மூலமா அந்த பெண் ஈக்களால முட்டையே போட முடியாது இல்லையா. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஸ்க்ரூவார்ம்ஸ்லாம் அழிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் வானத்துல இருந்து இவ்வளோ ஈக்களை நம்ம தூவலாம் லேப்ஸ்ல உருவாக்கி அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி இப்போ வரைக்குமே ஒவ்வொரு வாரமும் 1.5 கோடி ஈக்களை தூவிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப கேள்வி என்ன வருதுன்னா உங்க நாட்டுல பிரச்சனை. அப்போ உங்க நாட்டுல பிரச்சனைனா உங்க நாட்டுல ஈக்களை தூவ வேண்டியதானே. எதுக்காக சம்பந்தமே இல்லாம கண்ட விட்டு கண்டோம் அமெரிக்கால இருந்து பல ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய பனாமா நாட்டுல இந்த மாதிரி ஈக்களை தூவணும்? அதுக்கு அந்த நாடுமே எந்த ஆட்சேபனையுமே தெரிவிக்காம தாராளமா தூவுங்க, நானுமே உங்களுக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்றாங்களே, அது ஏன் அப்படிங்கிறத பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு டீட்டெயிலான வீடியோ பண்ணியிருக்கோம். இப்போ அதோட காரணத்தை நான் சொல்ல ஆரம்பிச்சேன் அப்படின்னா இந்த ஷார்ட்ஸ்லாம் பார்த்தாது, அதுக்கு ரொம்ப பெரிய பதிலாம் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த வீடியோக்கான லிங்க் நம்ம சேனல் லோகோ கீழே இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க அந்த வீடியோ பார்க்கலாம்.